படிக்கும்போது கேட்கும்போது கண்ணிலே நீர் வந்தது என்று இங்கே சில பேர் கண்ணை துடைப்பதை நான் இங்கிருந்து பார்க்கின்றேன். எது நெகிழ்வானதோ அதுவே மகிழ்வானது. இந்த தாய்ப்பாசம் உங்களுக்கும் எனக்கும் தான் என்றால் இல்லை என்கிறது வரலாறு. கோடிக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லர் இரண்டாம் உலகப் போருக்கு பின் தோல்வியை தழுவிய பிறகு தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொள்ளும் போது தன்னுடைய தாயினுடைய புகைப்படத்தை மார்பிலே வைத்து தழுவியபடி நாற்காலியிலே சரிந்து கிடந்தான் என்கிறது வரலாறு. அதுதான் தாயினுடைய பாசம். எக்காரணம் கொண்டும் இது முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போனால் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, உங்களுடைய பெற்றோர்களிடம் என்ன வேணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். எனக்கு என்னடா வேணும், நீ மட்டும் நல்லா படிச்சுட்டேன்னா போதும், வேறு ஒன்றும் வேண்டான்னு சொல்கிறதான் தாய். தாயை பற்றியே சொல்லி தனக்காக ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா, தனக்காக சமைக்காத தாயும் தனக்காக சொத்து சேர்க்காத தந்தையும் உள்ள ஒரே நாடு இந்தியா மட்டும்தான். நான் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுவேன். நான் இப்போ தாயை பற்றி சொன்னேன், தந்தையை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு ஒருத்தர் கேட்டார் இன்னைக்கு காலையில் வரும்போது. உங்களுக்கு தெரியுமா, 168 விமானிகளை சுமந்து கொண்டு 3 மாதத்திற்கு முன்னால் மத்தியதரை கடலின் மேலே 35,000 அடி உயரத்திலே ஒரு விமானம் பறந்து கொண்டிருந்தது. நடந்த நிகழ்வு. ஒரு மிகப்பெரிய சத்தம், என்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு, புகை மண்டலம், மரண ஓலம், 168 பேரும் கத்துறான். என்னன்னு தெரியாம 20,000 அடிக்கு வந்துருச்சு. பைலட் வெளியில் ஓடியாந்து சொல்கிறான், நம்ம மத்தியதரை கடலில் விழுந்து சாக போகிறோம், தண்ணிக்குள்ளே உழுவ போகிறோம், என்ஜின் ஆஃப் ஆகிடுச்சு, தயவுசெய்து எல்லாரும் லைஃப் ஜாக்கெட்டை போட்டுங்க. எவனாவது அதுக்கப்புறம் பேசுவானா? மயான அமைதி. 10,000 அடிக்கு போயிடுச்சு. துணை விமானி மட்டும் முயற்சியை கைவிடாது தொடர்ந்து அதை ஆன் பண்ணிகிட்டே இருக்கான். திடீர்னு லைட் எரியுது, ஓடியாந்து வெளியில் சொல்கிறான், 5,000 அடிக்கு வந்துருச்சு விமானம். போய் இவனும் உட்காந்து முயற்சி பண்ணுறான், என்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுது. தண்ணீரை தொட இருந்த விமானத்தை மீண்டும் மேலே ஏற்றி எமர்ஜென்சி லேண்டிங்னு சொல்லி அவசர அவசரமாக தரையிறக்கிறான். எல்லாரும் வெளியில் வர்றான். எப்படி இருப்பான் அவனுடைய மனநிலை பாருங்கள். வழக்கம் போல் நம்ம பத்திரிகைக்காரர்கள், இறப்பினுடைய விளிம்பை தொட்டுவிட்டு வந்திருக்கிறீர்களே, கடைசியாக யாரை நினைத்தீர்கள் கேள்வி. எவனாவது பேச முடியுமா அந்த நேரத்தில்? ஆனாலும் ஒவ்வொருத்தரும் தன்னை நிதானித்து கொண்டு, சுவிட்சர்லாந்துலேருந்து வந்தவங்களை ஆரம்பித்து இந்தியாவிலேருந்து போன அத்தனை பேர் அங்கே இருக்காங்க. ஒருத்தன் நாட்டை சொல்கிறான், ஒருத்தன் வீட்டை சொல்கிறான், தன்னுடைய மனைவியை சொல்கிறான், ஒருத்தன் பேங்க் பேலன்ஸை சொல்கிறான், ஒருத்தன் இள வயதிலேயே நான் சாவ போகிறேனே அப்படின்னு வருத்தப்பட்டேன்னு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொன்று சொல்கிறான். ஆனால் உங்களுக்கு தெரியுமா மாணவர்களே, மாணவிகளே, என்னுடைய குழந்தைகளை, என்னுடைய பிள்ளைகளை இன்னும் கொஞ்ச நாள் இருந்து வளர்க்காமல் அனாதையாக விட்டுவிட்டு இறக்கப் போகின்றோமே என்று பதிவு செய்த 11 பேரும் இந்திய தந்தைகள் என்பதை மனதிலே பதிவு வைக்கிறோம். அதுதாங்க இந்தியாவுடைய அப்பாவுடைய பெருமையை. நீ எல்லாம் எங்கடா உருப்பிட போற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த புள்ளை எப்படியாவது உருப்பிடணுமே நினைக்கிற ஒரே ஜீவன் உலகத்தில் அப்பா மட்டும்தான். அம்மாவினுடைய அன்பு வெளியே தெரியும், அப்பாவினுடைய அன்பு வெளியில் தெரியாது. அம்மாவுடைய உழைப்பு யாராவது சொல்லாமலே தெரியும், அப்பாவினுடைய உழைப்பு யாராவது சொன்னாதான் தெரியும். அம்மாவிடம் ஒட்டிக்கொள்வோம், அப்பாவிடம் எட்டி நிற்போம். சாப்பிடவா அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னா அது அம்மா, அது அம்மாவுடைய அன்பு. சாப்பிட உட்காரும் போதே அவன் சாப்பிட்டானான்னு கேட்டுட்டு உட்கார்றது அப்பாவோட அன்பு. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, அம்மாவுடைய அன்பு தோசை மாதிரி சாப்பிட்டோன்னா ருசி தெரியும். அப்பாவோட அன்பு தோசைக்கல் மாதிரி, எவ்வளவு வேகுது எவ்வளவு சுடுதுன்னு சொன்னாதான் தெரியும், இல்லைன்னா நமக்கு தெரியவே தெரியாது. உங்களை படிக்க வைப்பதற்காக எத்துணை பெற்றோர்கள் எத்துணை பேரிடம் கடன்பட்டு இருப்பார்கள். இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது. தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடியவள் தாய் மட்டுமே. ஏன் அவ்வாறு கூறுகிறேன் தெரியுமா? உலகத்திலேயே உன்னதமான ஜீவன் ஒன்று உண்டென்றால் அது உன்னை பெற்றெடுத்த தாய் தான் என்பதை மனதிலே பதிய வைத்துக்கொள். மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றைவேந்தன். யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ, யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ, அவளுடைய பெயர் தானடா தாய் என்கிறார் ராமலிங்க சுவாமிகள். உலகத்திலே கெட்ட பிள்ளை உண்டு, கெட்ட தாய் உண்டா? என்னுடைய தாயினுடைய காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்கிறார் நபிகள் நாயகம்.
என்னை பெற்றெடுத்த தாயே என்னுடைய நல்ல குணங்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்று சொல்லுபவன் அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன். உன்னுடைய தாயையும் தந்தையும் கனம் பண்ணுவாயாக என்கிறது பைபிள். இதெல்லாம் ஏன் சொல்றேன் தெரியுமா? இங்கே வந்து இப்படி அமர்ந்திருக்கின்றீர்களே, தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை, தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை என்பதை இந்த அமர்ந்திருக்கின்ற இடத்திலேயே மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் சேற்றிலே கால் வைத்ததனால்தான் நாம் சோற்றிலே கை வைக்கின்றோம். மறுக்க முடியுமா? நீங்கள் சூடிடும் மணிகள் அவர்கள் வியர்வையின் துளிகள். தாயினுடைய வியர்வையிலே உயர்கிறோம், தந்தையினுடைய உழைப்பினிலே வளர்கிறோம். வளர்ந்த பிறகு நான் நான் என்று சொல்லுகின்றோமே. அட்வொகேட்டை முடிச்சுட்டு போன உடனே நான் யார் தெரியுமா? யார்கிட்ட? அம்மா அப்பாட்ட. நீ யாரு? உன்னுடைய உடலிலே ஓடுகின்ற ரத்தம், எலும்பு, சதை, உயிர், உடல் அத்துணையும் அந்த பெற்றோர்கள் போட்ட பிச்சை என்பதை இறக்கும் வரை மறந்து விடாதீர்கள். அதுதானே உண்மை. யாராவது மறுக்க முடியுமா? ஓலை குடிசையிலே ஒழுகும் மழை நீரை குழந்தை மேல் படாமல் காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலையே கூடாரமாக்குகிறாள். 10 மாதம் உடலிலே சுமந்து புரண்டு படுத்தால் கூட பிள்ளைக்கு வலிக்குமே என்று உனக்கு வேண்டியதை உண்டு தனக்கு வேண்டியதை வெறுத்து, நீ பிறப்பதற்கு முன்னால் இறைவனிடம் உனக்காக வேண்டிய ஒரு ஜீவன் உண்டென்றால் அது உன்னுடைய தாய் தான். நீங்கள் இளவயதிலே நனைந்திருப்பீர்கள், மழையினால் அல்ல, தாயினுடைய கண்ணீரால். ஏன் அவ்வளவு தூரம்? உங்களிடம் நின்று நான் உரையாற்றி கொண்டிருக்கின்றேன், முன்னாள் காவல்துறை அதிகாரி என்று, இப்போது சிறப்பு விருந்தினர் என்று. இதற்கெல்லாம் யார் காரணம்? வரப்பிலே பில்லறுத்து வயலிலே களை எடுத்து கையிலே வடிகின்ற ரத்தத்தை காசாக்கி என்னுடைய ஏழை தாய் என்னை படிக்க வைத்த காரணத்தினால் இன்று உங்கள் முன் நின்று கொண்டிருக்கின்றேன் என்பதை இந்த அவையிலே பதிவு செய்கின்றேன். அது போன்றதோடு ஏழை குடும்பத்திலிருந்து தானே பெரும்பாலானவர்கள் வந்திருக்கின்றோம். இங்கே இருக்கிறவங்களாம் பணக்காரன் இல்லைங்க. டாடா பிர்லா குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் பணக்காரன். நம்மெல்லாம் பணக்காரர்கள் அல்ல. நம்மெல்லாம் பணக்காரன் தயவுசெய்து யாரும் நினச்சிக்காதீங்க. வீடு கட்டணுன்னாக்கா 7000 கோடியில் கட்டுவான். நமக்கு அதுக்கு எத்தனை சைஃபர்னு தெரியாது. சரி, இந்த தாய்ப்பாசம் என்பது எப்படி என்று சொல்லுகின்றார்கள் பாருங்கள். உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று உணரீரோ உணர்ச்சி கட்டியிருப்பான் பாரதி. கண்ணை விளக்காக்கி கையை தொட்டிலாக்கி இரத்தத்தை பாலாக்கி வளர்ப்பவள் தான் தாய். அதோடு மட்டுமல்ல, எப்படி பூமிக்கு அடியிலே இருக்கின்ற நீரானது கிணற்றின் மூலமாக முகம் காட்டுகின்றதோ, கிணத்துல தானே தண்ணி தெரியுது, பூமிக்கு அடியில் இருக்க தண்ணி தெரியாதே. எப்படி பசுவினுடைய உடலிலே இருக்கின்ற பாலானது மடிக்காம்பின் மூலமாக சுரக்கின்றதோ, இறைவன் ஒவ்வொரு வீட்டிலும் தனித்தனியாக இருக்க முடியாது என்ற காரணத்தினால் தாயின் உருவத்திலே தரிசனம் தருகிறான் என்பதை மனதிலே பதிவு வைத்துக் கொள்ளும். சொர்க்கத்திற்கு போகின்ற வாசலை வீட்டுக்குள்ளே வைத்துவிட்டு சொர்க்கத்தை வெளியிலே தேடுகின்றாய் முட்டாளே, உன்னுடைய தாய் தானடா சொர்க்கத்திற்கு போகின்ற வாசல் என்று சொல்லுபவர் நபிகள் நாயகம். அப்படின்னா கேரளத்து மண்ணால காலடியிலே பிறந்த ஆதிசங்கரர் எல்லாத்தையும் விட்டுட்டு துறவு கோலம் பூண்டாருங்க. தன்னை தாயை விட்டு போக முடியல. இதயத்தை இரும்பாக்கி கொண்டு தாயிடம் சென்று சொல்லுகிறார், தாயே, உன்னுடைய இறப்பு செய்தி கேட்டால் நான் துறவி ஆனாலும் எங்கிருந்தாலும் வந்து மடி சுமப்பேன் என்று சொன்னவர் செய்து காண்பித்தார். பட்டினத்தார் முற்றும் துறந்த முனிவராக வாழ்ந்தவர் என்ன பண்ணார்? தன் தாயினுடைய இறப்பு செய்தியை கேட்டவுடன் பதறி அடித்து சுடுகாட்டிற்கு ஓடினார். தன்னுடைய தாயினுடைய உடலை பச்சை வாழை மட்டையிலே வைத்து ஞான நெருப்பால் எரித்து உருகி உருகி 10 பாடல்களை பாடினார். தாயினுடைய சிறப்பை சொல்லுவதற்கு இன்று வரை அது அழியாத ஓவியங்களாக நிலைத்திருக்கின்றன. சரி, உங்களுக்கும் எனக்கும் தான் தாய்ப்பாசமா? உங்களுடைய பேராசிரியர் சொல்லும்போது சொன்னாரே, நான் படிக்கும்போது கேட்கும்போது கண்ணிலே நீர் வந்தது என்று. இங்கே சில பேர் கண்ணை துடைப்பதை நான் இங்கிருந்து பார்க்கின்றேன். எது நெகிழ்வானதோ அதுவே மகிழ்வானது. இந்த தாய்ப்பாசம் உங்களுக்கும் எனக்கும் தான் என்றால் இல்லை என்கிறது வரலாறு. கோடிக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லர் 2ஆம் உலகப் போருக்கு பின் தோல்வியை தழுவிய பிறகு தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொள்ளும் போது தன்னுடைய தாயினுடைய புகைப்படத்தை மார்பிலே வைத்து தழுவியபடி நாற்காலியிலே சரிந்து கிடந்தான் என்கிறது வரலாறு. அதுதான் தாயினுடைய பாசம். எக்காரணம் கொண்டும் இது முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போனால் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, உங்களுடைய பெற்றோர்களிடம் என்ன வேணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். எனக்கு என்னடா வேணும், நீ மட்டும் நல்லா படிச்சுட்டேன்னா போதும், வேறு ஒன்றும் வேண்டான்னு சொல்கிறதான் தாய். தாயை பற்றியே சொல்லி தனக்காக ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா, தனக்காக சமைக்காத தாயும்
தனக்காக சொத்து சேர்க்காத தந்தையும் உள்ள ஒரே நாடு இந்தியா மட்டும்தான். நான் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுவேன். நான் இப்போ தாயை பற்றி சொன்னேன், தந்தையை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு ஒருத்தர் கேட்டார் இன்னைக்கு காலையில் வரும்போது. உங்களுக்கு தெரியுமா, 168 விமானிகளை சுமந்து கொண்டு 3 மாதத்திற்கு முன்னால் மத்தியதரை கடலின் மேலே 35,000 அடி உயரத்திலே ஒரு விமானம் பறந்து கொண்டிருந்தது. நடந்த நிகழ்வு. ஒரு மிகப்பெரிய சத்தம், என்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு, புகை மண்டலம், மரண ஓலம், 168 பேரும் கத்துறான். என்னன்னு தெரியாம 20,000 அடிக்கு வந்துருச்சு. பைலட் வெளியில் ஓடியாந்து சொல்கிறான், நம்ம மத்தியதரை கடலில் விழுந்து சாக போகிறோம், தண்ணிக்குள்ளே விழுவ போகிறோம், என்ஜின் ஆஃப் ஆகிடுச்சு, தயவுசெய்து எல்லாரும் லைஃப் ஜாக்கெட்டை போட்டுங்க. எவனாவது அதுக்கப்புறம் பேசுவானா? மயான அமைதி. 10,000 அடிக்கு போயிடுச்சு. துணை விமானி மட்டும் முயற்சியை கைவிடாது தொடர்ந்து அதை ஆன் பண்ணிகிட்டே இருக்கான். திடீர்னு லைட் எரியுது, ஓடியாந்து வெளியில் சொல்கிறான், 5,000 அடிக்கு வந்துருச்சு விமானம். போய் இவனும் உட்காந்து முயற்சி பண்ணுறான், என்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுது. தண்ணீரை தொட இருந்த விமானத்தை மீண்டும் மேலே ஏற்றி எமர்ஜென்சி லேண்டிங்னு சொல்லி அவசர அவசரமாக தரையிறக்குறான். எல்லாரும் வெளியில் வர்றான். எப்படி இருப்பான் அவனுடைய மனநிலை பாருங்கள். வழக்கம் போல் நம்ம பத்திரிகைக்காரர்கள், இறப்பினுடைய விளிம்பை தொட்டுவிட்டு வந்திருக்கிறீர்களே, கடைசியாக யாரை நினைத்தீர்கள்? கேள்வி. எவனாவது பேச முடியுமா அந்த நேரத்தில்? ஆனாலும் ஒவ்வொருத்தரும் தன்னை நிதானித்து கொண்டு, சுவிட்சர்லாந்துலேருந்து வந்தவனில் ஆரம்பித்து இந்தியாவிலேருந்து போன அத்தனை பேர் அங்கே இருக்காங்க. ஒருத்தன் நாட்டை சொல்கிறான், ஒருத்தன் வீட்டை சொல்கிறான், தன்னுடைய மனைவியை சொல்கிறான், ஒருத்தன் பேங்க் பேலன்ஸை சொல்கிறான், ஒருத்தன் இள வயதிலேயே நான் சாவ போகிறேனே அப்படின்னு வருத்தப்பட்டேன்னு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொன்று சொல்கிறான். ஆனால் உங்களுக்கு தெரியுமா மாணவர்களே, மாணவிகளே, என்னுடைய குழந்தைகளை, என்னுடைய பிள்ளைகளை இன்னும் கொஞ்ச நாள் இருந்து வளர்க்காமல் அனாதையாக விட்டுவிட்டு இறக்கப் போகின்றோமே என்று பதிவு செய்த 11 பேரும் இந்திய தந்தைகள் என்பதை மனதிலே பதிவு வைக்கிறோம். அதுதாங்க இந்தியாவுடைய அப்பாவுடைய பெருமையை. நீ எல்லாம் எங்கடா உருப்பிட போற அப்படின்னு சொல்லிட்டு இந்த புள்ளை எப்படியாவது உருப்பிடணுமே நினைக்கிற ஒரே ஜீவன் உலகத்தில் அப்பா மட்டும்தான். அம்மாவினுடைய அன்பு வெளியே தெரியும், அப்பாவினுடைய அன்பு வெளியில் தெரியாது. அம்மாவுடைய உழைப்பு யாராவது சொல்லாமலே தெரியும், அப்பாவினுடைய உழைப்பு யாராவது சொன்னாதான் தெரியும். அம்மாவிடம் ஒட்டிக்கொள்வோம், அப்பாவிடம் எட்டி நிற்போம். சாப்பிடவா அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னா அது அம்மா, அது அம்மாவுடைய அன்பு. சாப்பிட உட்காரும் போதே அவன் சாப்பிட்டானான்னு கேட்டுட்டு உட்கார்றது அப்பாவோட அன்பு. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, அம்மாவுடைய அன்பு தோசை மாதிரி சாப்பிட்டோன்னா ருசி தெரியும். அப்பாவோட அன்பு தோசைக்கல் மாதிரி, எவ்வளவு வேகுது எவ்வளவு சுடுதுன்னு சொன்னாதான் தெரியும், இல்லைன்னா நமக்கு தெரியவே தெரியாது. உங்களை படிக்க வைப்பதற்காக எத்துணை பெற்றோர்கள் எத்துணை பேரிடம் கடன்பட்டு இருப்பார்கள். அந்த கடனை அடைக்க முடியாமல் எத்துணை இரவுகள் கண்ணீர் சிந்தி இருப்பார்கள். எத்துணை இரவுகள் தன்னுடைய தூக்கத்தை தொலைத்திருப்பார்கள். அத்துணை சிரமத்திலும் எத்துணை பேரிடம் அவமானப்பட்டிருந்தாலும் கூட உன்னை வாடா என்னோட வேலைக்குன்னு கூப்பாம நீ போடா படிக்கிறதுக்குன்னு சொல்ற ஒருத்தன் தாங்க இந்திய தந்தை. நீ உண்ணுகின்ற உணவு, உடுக்கின்ற உடை, இருக்கின்ற இடம் அத்துணையும் அந்த பெற்றோர்களினுடைய வியர்வையில் விளைந்தது தானே. கிராமப்புறத்துலேருந்து வருவீங்க நிறைய பேர், நினைச்சு பாருங்க எப்படி நம்மளை வளர்த்துருக்காங்கன்னு. சட்டக்கல்லூரிக்கு அனுப்புகிறாங்களே, நீதி நியாயத்தை நிலைநாட்டுவதற்கு அனுப்புகிறார்களே, எப்படி என்ன சிந்தனை அவர்களுக்கு? பால் இன்றி பிள்ளை அழும், பசி அறிந்து தாய் அழுவாள், கையிலே காசுமில்லை கடன் கொடுப்பார் யாரும் இல்லை என்ற சூழ்நிலையில் கூட கொச்சை பிழைப்பறியும் கொலை திருட்டு நாம் அறியோம், நம் பிள்ளைகள் கெட்டுப்போக கூடாது என்பதற்காக முதுகெலும்பொடிய பாடுபட்டு முழு வயிறு காணாமல் உங்களை வளர்த்து விழுந்து புரண்டு, வரப்பிலும் வயலிலும் விழுந்து புரண்டு, பட்ட காயங்களையும் தழும்புகளையும் சுமந்து கொண்டு பூவரச மரத்தடியிலும் வேப்ப மரத்தடியிலும் கயிற்றுக்கட்டிலே கண்ணயரும் போது கூட இந்த பையன் படிச்சுட்டு எப்படியாவது உருட்டணுமே, நம்ம பிள்ளை, இந்த பொண்ணை எப்படியாவது ஒரு நல்ல பையன் கையில் பிடிச்சி கொடுக்கணுமே என்று தூக்கத்தை தொலைத்தவர்கள் தான் நம்முடைய தந்தை. நம்ம எத்தனை பேர் இதை நினச்சி பார்க்குறோம்? எண்ணி பாருங்கள். அதை நினைச்சாலே நீங்கள் படிச்சிருவீங்க. இந்த தாயினுடைய பெருமையும் தந்தையினுடைய பெருமையும் ஏன் சொன்னேன்னா, உங்ககிட்ட கேட்குற ஒன்றே ஒன்று, உங்ககிட்ட எதிர்பார்க்குற ஒன்றே ஒன்று, தனக்கு கிடைக்காததையெல்லாம் உனக்கு கிடைக்கணும்னு அவங்க நினைக்கிறதுக்கு ஒரே காரணம், எப்போ போய் கேளுங்க, நீ நல்லா இருக்கணும், அது ஒன்று தாண்டா எனக்கு வேணும், எனக்கு வேறு என்னடா வேணும்பாங்க. அமெரிக்காவில் 21 வயசை கிராஸ் பண்ணிட்டான்னா இருக்கிற வீட்டுக்கு, அவன் அப்பா இருக்கிற வீட்டில் அவன் இருப்பான், ஃபுல்லாக அவன் வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? இந்தியாவில் தான் சம்பாதித்ததை மட்டுமல்ல, தன் தந்தை தனக்காக கொடுத்ததையும் சிந்தாமல் சிதறாமல் பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு சாக வேண்டும் என்று நினைப்பவன் இந்திய தந்தை மட்டுமே.
இந்த அம்மா அப்பாவனுடைய கருத்துக்கள் எல்லாம் இந்த நான் சொன்னதெல்லாம் அப்படியே உள்வாங்கிட்டு இந்த அரங்கத்தில் விட்டுறாமல் வெளியில் போகும்போது நீங்கள் எடுத்துகிட்டு போகணுங்கிறதான் என்னோட ஆசை. அங்கே போய் அவங்ககிட்ட உட்காந்து பேசணுங்கிறதான் என்னுடைய விருப்பமும் கூட. சரி, கல்வி, படிப்பு, ஒழுக்கம், செல்ஃபோனில் உள்ள பிரச்சனை, இப்போ அம்மா அப்பாவனுடைய அருமை, இதெல்லாம் சொல்லியாச்சு. வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வரணும், மிகப்பெரிய அட்வொகேட்டாவோ மிகப்பெரிய ஜட்ஜாவோ ஆகணும்னா என்ன செய்யணுங்கிறத சொல்லி முடிக்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு சொல்கிறேன், இது கொஞ்சம் ஒரு நீண்ட செய்தியாகத்தான் இருக்கும். நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய். உயிர் எப்படி எண்ணின அவ்வுயிர்க்கு அப்படி அளித்தருள் அருட்பெருஞ்சோதி. நீ என்னவாகணும்னு நினைக்கிறியோ அதுவாகவே ஆயிடுவ. சொன்னவர் விவேகானந்தர், நான் சொல்ல. எந்த உயிர் எப்படி நினைக்குதோ அந்த உயிருக்கு கடவுள் அப்படி தான் கொடுக்குறாரு. சொன்னவர் ராமலிங்க சுவாமிகள். புரிகிற மாதிரி சொல்லணும்னா, பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே. நீ மிகப்பெரிய அட்வொகேட்டாக சுப்ரீம் கோர்ட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணணும், அல்லது இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஊரில் ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கணுமா, உலக ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கணுமா? முதலாமவன் சரித்திரத்தை படிப்பவன், இரண்டாமவன் சரித்திரத்தை படைப்பவன். முதலாவதற்கு உழைப்பு குறைவு, இரண்டாவதுக்கு உழைப்பு அதிகம். நீ எப்படி இருக்க வேண்டும்? தடம் பார்த்து நடக்க வேண்டுமா, தடம் பதித்து நடக்க வேண்டுமா? உன்னுடைய வேலை. அப்போது நீ என்ன பண்ணணும்னு சொல்கிறான், ஒரு மனிதன் வித்தியாசமாக சிந்திப்பதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை பாதையை மட்டுமின்றி பல ஆயிரம் பேருடைய வாழ்க்கை பாதையை மாற்றி காட்ட முடியும் என்பதுதான் எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற இந்த இந்திய இளைஞர்களினுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. அதனால தான் ஒரு சுந்தர் பிச்சை ஒரு மாதத்துக்கு 13 கோடி, ஒரு வருஷத்துக்கு 140 கோடி சம்பளம் வாங்குறான். ஒரு சத்யாநாதெல்லாம் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடைய சிஓவாக இருக்கான். இங்கேருந்து போயிங்க. மறுவுக மாசற்றார் கேண்மையொன் ரீத்துமா ஒருவுக ஒப்பிலார் நட்பு முயுவ விளக்க உரை. குற்றமற்றவருடைய நட்பை கொள்ள வேண்டும், ஒத்த பண்பை இல்லாதவருடைய நட்பை ஒன்றை கொடுத்தாவது கைவிட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. குற்றம் அற்றவரோடு நட்பு கொள்க, உலகோடு ஒத்து வராதவரின் நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. மனத்தில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாக பெற வேண்டும், மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விலக்கிட வேண்டும். மறுவுக மாசற்றார் கேண்மையொன் ரீத்துமா ஒருவுக ஒப்பிலார் நட்பு முயுவ விளக்க உரை. குற்றமற்றவருடைய நட்பை கொள்ள வேண்டும், ஒத்த பண்பை இல்லாதவருடைய நட்பை ஒன்றை கொடுத்தாவது கைவிட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. குற்றம் அற்றவரோடு நட்பு கொள்க, உலகோடு ஒத்து வராதவரின் நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. மனத்தில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாக பெற வேண்டும், மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விலக்கிட வேண்டும். மறுவுக மாசற்றார் கேண்மையொன் ரீத்துமா ஒருவுக ஒப்பிலார் நட்பு முயுவ விளக்க உரை. குற்றமற்றவருடைய நட்பை கொள்ள வேண்டும், ஒத்த பண்பை இல்லாதவருடைய நட்பை ஒன்றை கொடுத்தாவது கைவிட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. குற்றம் அற்றவரோடு நட்பு கொள்க, உலகோடு ஒத்து வராதவரின் நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. மனத்தில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாக பெற வேண்டும், மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விலக்கிட வேண்டும். மறுவுக மாசற்றார் கேண்மையொன் ரீத்துமா ஒருவுக ஒப்பிலார் நட்பு முயுவ விளக்க உரை. குற்றமற்றவருடைய நட்பை கொள்ள வேண்டும், ஒத்த பண்பை இல்லாதவருடைய நட்பை ஒன்றை கொடுத்தாவது கைவிட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. குற்றம் அற்றவரோடு நட்பு கொள்க, உலகோடு ஒத்து வராதவரின் நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. மனத்தில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாக பெற வேண்டும், மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விலக்கிட வேண்டும். மறுவுக மாசற்றார் கேண்மையொன் ரீத்துமா ஒருவுக ஒப்பிலார் நட்பு முயுவ விளக்க உரை. குற்றமற்றவருடைய நட்பை கொள்ள வேண்டும், ஒத்த பண்பை இல்லாதவருடைய நட்பை ஒன்றை கொடுத்தாவது கைவிட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. குற்றம் அற்றவரோடு நட்பு கொள்க, உலகோடு ஒத்து வராதவரின் நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. மனத்தில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாக பெற வேண்டும், மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விலக்கிட வேண்டும். மறுவுக மாசற்றார் கேண்மையொன் ரீத்துமா ஒருவுக ஒப்பிலார் நட்பு முயுவ விளக்க உரை. குற்றமற்றவருடைய நட்பை கொள்ள வேண்டும், ஒத்த பண்பை இல்லாதவருடைய நட்பை ஒன்றை கொடுத்தாவது கைவிட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. குற்றம் அற்றவரோடு நட்பு கொள்க,
உலகோடு ஒத்து வராதவரின் நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. மனத்தில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாகப் பெற வேண்டும். மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விலக்கிட வேண்டும். மறுவுக மாசற்றார் கேண்மையொன் ரீத்துமா ஒருவுக ஒப்பிலார் நட்பு முயுவ விளக்க உரை. குற்றமற்றவருடைய நட்பை கொள்ள வேண்டும். ஒத்த பண்பை இல்லாதவருடைய நட்பை ஒன்றை கொடுத்தாவது கைவிட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. குற்றம் அற்றவரோடு நட்பு கொள்க. உலகோடு ஒத்து வராதவரின் நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. மனத்தில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாகப் பெற வேண்டும். மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விலக்கிட வேண்டும். மறுவுக மாசற்றார் கேண்மையொன் ரீத்துமா ஒருவுக ஒப்பிலார் நட்பு முயுவ விளக்க உரை. குற்றமற்றவருடைய நட்பை கொள்ள வேண்டும். ஒத்த பண்பை இல்லாதவருடைய நட்பை ஒன்றை கொடுத்தாவது கைவிட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. குற்றம் அற்றவரோடு நட்பு கொள்க. உலகோடு ஒத்து வராதவரின் நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. மனத்தில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாகப் பெற வேண்டும். மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விலக்கிட வேண்டும். மறுவுக மாசற்றார் கேண்மையொன் ரீத்துமா ஒருவுக ஒப்பிலார் நட்பு முயுவ விளக்க உரை. குற்றமற்றவருடைய நட்பை கொள்ள வேண்டும். ஒத்த பண்பை இல்லாதவருடைய நட்பை ஒன்றை கொடுத்தாவது கைவிட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. குற்றம் அற்றவரோடு நட்பு கொள்க. உலகோடு ஒத்து வராதவரின் நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. மனத்தில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாகப் பெற வேண்டும். மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விலக்கிட வேண்டும். மறுவுக மாசற்றார் கேண்மையொன் ரீத்துமா ஒருவுக ஒப்பிலார் நட்பு முயுவ விளக்க உரை. குற்றமற்றவருடைய நட்பை கொள்ள வேண்டும். ஒத்த பண்பை இல்லாதவருடைய நட்பை ஒன்றை கொடுத்தாவது கைவிட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. குற்றம் அற்றவரோடு நட்பு கொள்க. உலகோடு ஒத்து வராதவரின் நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. மனத்தில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாகப் பெற வேண்டும். மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விலக்கிட வேண்டும்.